போகிறோம்? எங்கே போய் போகிறோம்? சரி ஓகே, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். யாரை பார்க்க போகிறோம்? வெரி குட். சரி ஓகே, நம்ம போகலாம். அப்படியா? சரி பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. என் பிள்ளைங்க சொல்லும் போது தெரிஞ்சிருக்கோம் எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. எங்கள் பெரியண்ணை வீட்டுக்கு தான் லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சரி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் ஃபேமிலி, அப்புறம் என் தங்கச்சி ஃபேமிலி. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அவங்களால வர முடியலை. இன்றைக்கி செம்ம வெயில். நாங்கள் கிளம்பும் போது 12 மணி இருக்கும். வெயில் அப்படியே கொளுத்துது. நம்ம வெளியே மட்டும் இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பஸ்பம் ஆகிடுவோம் போல் இந்த வெயிலுக்கு. அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், என்ன வெயில் கொளுத்துதுன்னு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா, நான் விருப்பப்பட்ட ஒரு ஐட்டம் வந்து அந்த கடையில் இல்லை. அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாங்கிட்டு கிளம்பிட்டோம், இந்த போலி ஐட்டம் மாதிரி. அப்புறம் பிடிச்சது தான் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சாப்பிடல, அப்படியே போயாச்சு. எனக்கு தங்கச்சி வேறு பிக்கப் பண்ணணும் இல்லையா, சேர்ந்து எல்லாம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு இந்த வரைவில் போகிறது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் பயமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்பீடு வந்து எப்படி போவாங்க, அவங்க நார்மலாக தான் போவாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு பயம், கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணுங்க அப்படிம்பேன். அதுக்கு எனக்கு திட்டு விழும். இதுக்கு மேலே போனால் வண்டி ஆஃப் ஆகிடும் அப்படிம்பாங்க, இதுக்கு மேலே ஸ்பீடு குறைச்சா அப்படிம்பாங்க. சரி ஓகே, ஒரு வழியாக அதெல்லாம் நல்லா அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கச்சியும் பிக்கப் பண்ணிவிட்டு அண்ணன் வீட்டுக்கு எதனா வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே வந்து இங்கே வேண்டாம் இங்கே வேண்டாம், கடைசியில் அவங்க வீடு வரைக்கும் போயிட்டோம். அதுக்கப்புறம் வீடு பக்கத்தில் ஒரு பழக்கடை இருந்தது. நம்ம ஃப்ரூட்ஸே வாங்கிக்கலாம், ஹெல்த்தியாக வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ளே போயாச்சு ஒரு 4 பேர். அங்கே போனதும் நம்ம கண்ணு வந்து போனதே வந்து அங்கே இருக்கிற மாம்பழத்துக்கு மேலே தான். ஆனால் இன்னும் சீசன் வரல இல்லையா, அதனால் மாம்பழம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் போனதுலேருந்து அங்கே இருக்கிற கிரேப்ஸை நாங்கள் விடவே இல்லை. கைக்கு மாட்டின ஒவ்வொரு கிரேப்ஸும் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருந்தோம். கடைக்காரங்க கண்டும் காணாத மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் எதுவும் சொல்லலை. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ்லாம் இருந்துச்சு. அவர் அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை வேறு சாப்பிட்டுட்டு இருந்தோம் எடுத்து. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி இல்லை. எங்கே வெளியே போனாலும் நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். திருட்டுத்தனமாக சாப்பிடும்போது எப்படி அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? நமக்கு அந்த நேரத்தில் சாப்பிட்றது தானே முக்கியன்ற மாதிரி வந்து நின்றுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு அண்ணன் வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டோம். உள்ளே போகும்போதே பிள்ளைங்களுக்கெல்லாம் செம ஹாப்பி. நாங்கள் வரதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணி வந்து எல்லாத்தையும் சமைச்சலாம் வச்சுட்டாங்களா, ரெடியாக இருக்காங்க பாருங்கள் நீங்களே, டபரா ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறியா, அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி இருந்திருப்பில்ல அப்படின்னு வேறு சொன்னாங்க. இன்னொன்று வேறு வீடியோ எடுக்குன்னு தெரிஞ்சதும் ஃப்ரூட்ஸை வந்து மறுபடியும் வெளியே கொடுத்து அனுப்பிட்டு நான் எக்ஸைட் ஆகிற மாதிரி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆக்டிங் வேறு. அதையும் நீங்களே பாருங்களேன், என் தங்கச்சி மாப்பிளையும் எங்கள் அண்ணன் ஒய்ஃபும் சேர்ந்து. ஆக்டிங் வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் கிரேவி செஞ்சு தரேன்னு எங்கள் அண்ணன் கேட்டு வந்தான். அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டைம் ஆனாலும் பரவாயில்ல செஞ்சு கொடுத்துடலாம், ஏன்னா நம்ம கிரேவிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் அவங்க எல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சு கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. இன்றைக்கி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிரியாணி, அப்புறம் 65 தயிர் பச்சடி, அப்புறம் ஸ்குவிட் இருக்குல்ல அது வந்து ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க, நல்லா திக்கான தொக்கா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் முட்டை, நான் செஞ்ச கத்திரிக்காய் பச்சடி. நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா, ஆனால் அவங்க தனியாலாம் இருந்து இவ்வளோ ஐட்டம் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டெலாம் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வாய் சாப்பிடும்போதே அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே புகழ் தான் அவங்களுக்கு. அப்படியே புகழ் மேலே பொழிஞ்சிக்கிட்டே இருந்தேன் நானே, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கிட்ட அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா பேசிட்டு அதெல்லாம் கிளிப்பிங் எடுக்க முடியல, ஏன்னா வந்து நமக்கு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், ஒன்றா மீட் பண்ணுறோன்னா நமக்கு ஊர்க்கதை பேசுகிறதுக்கு நேரம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பேசிவிட்டு அப்புறம் ஈவினிங் எங்கன்னா ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தா அதெல்லாம் குடிச்சிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. வெளியே வரும்போது பாருங்கள், இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. ஒன்று என் தங்கச்சி பிள்ளை, இன்னொன்று வந்து நம்ம அபி. இங்கே பாருங்கள் 2 பேரும் இறங்கும்போது கையை பிடிச்சிக்கிட்டே தான் இறங்குறாங்க, இணை பிரிய மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் அதை சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன். நமக்கு வந்து ஃபோனில் கிளாரிட்டி அந்த அளவுக்கு இருக்காது, அதெல்லாம் நான் போக போக சரி பண்ணிக்கிறேன். சரிங்களா நண்பர்களே? அவ்வளோதான். எல்லோரும் வந்து அப்படியே இந்த வீடு என்னாச்சு, இந்த வீடு என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படியே பேசிக்கிட்டே வந்தாங்க. எங்கள் அண்ணி வந்து நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வீடியோ எடு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் வீடியோ எடுத்துகிட்டே போயாச்சு. வெளியே வந்து கொஞ்சம் பூ கட் பண்ணி கொடுத்துருந்தாங்களா, அதெல்லாம் நான் வந்து தலையில் வைக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு குத்துப்பிடி, ஏன்னா வந்து ஹேர் பின் இல்லை. அதுக்கப்புறம் அதை கார் டிக்கிலேருந்து எடுத்து அப்புறம் அதை எல்லோரும் வச்சுக்கிட்டோம். கண்டிப்பாக அடிக்கடி இந்த மாதிரி எல்லோரும் மீட் பண்ணிக்கணும், உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி, அப்போ தான் நமக்குள்ள உறவு மேம்படும். அப்படி தானே நண்பர்களே? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.